லைஃப் டைம் வந்து வாரண்டி தான் இதுக்கு. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஏர் ஃபில்டர்ஸும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கேடிஎம் பைக்கோட ஏர் ஃபில்டர். ஒரு கேடிஎம் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே பவர் தான் ரொம்பவே வந்து செம்மையாக தாறுமாறாக இருக்கும். அந்த பைக்குக்கு வந்து இன்னமும் பவரை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செயின்ஸ் பாக்கெட்டை மாற்றுவோம், வேறு ஏதாவது சில ப்ராடக்ட்லாம் மாற்றுவோம். அதே மாதிரி ஏர் ஃபில்டரை மெயினாக மாற்றுவாங்க. சில பேர் சைலன்சரையும் சவுண்டுக்காண்டி மாற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஏர் ஃபில்டர் வந்து KN அப்படின்ற பிராண்டு. இன்றைக்கி அந்த பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா பைக்லையுமே பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிலேயே பார்த்தோன்னா ஒரு சில ஏர் ஃபில்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரியே டிசைனிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி பர்ஃபார்மன்ஸுக்காண்டி ஒரு சில ஏர் ஃபில்டர்லாம் வந்து ஏர் வந்து ஃப்ளோவாக இன்ஜினுக்கு சூப்பராக போகிறதுக்காக இந்த மாதிரி KN ஏர் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ஏர் ஃபில்டரை பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு 250 ரூபா ப்ரைஸில் வந்து வரும். ஒரு 10 பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்துட்டு ஒரு 2500 வைங்க. 20 பீஸு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஒரு 5000 வந்துடும். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா 4500 அப்படின்ற ப்ரைஸில் வந்து நான் வந்து இந்த KN ஃபில்டர்ஸ் இது வந்து எங்கள் கம்பெனியில் ஷாப் 360 வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன்லனா ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோன்ட்டு. 17 மாடலுக்கு மட்டும், 17க்கு அடுத்து வந்த மாடலுக்குலாம் வந்து ஏர் ஃபில்டர் வந்து ரெடியாக ஸ்டாக் இருக்குது. காருக்கு கூட இருக்குது. Gen 3 இப்போ வந்திருக்க நியூ மாடல்ஸ்க்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து ஸ்டாக் இல்லை. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்து ஸ்டாக் வந்து வந்துடும். இப்போ இந்த ஒரு 20 இல்லை 18 ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி நம்ம நிறையவே சேஞ்ச் பண்ணுவோம் அப்பப்போ. இது வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு 4500 ப்ரைஸில் வாங்கிட்டோன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி இங்கேயே கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இருக்கு பாருங்கள். லைஃப் டைம் வந்து வாரண்ட்டி தான் இதுக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து வாஷபிளும் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு வந்து ஈஸியாக கழுவிட்டே போட்டுக்கலாம். மேலே வந்து இரும்பு மெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி நைலான் மெஷ்ஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரோட்டுக்கு நடுவில் வந்து பைக்கு நிப்பாட்டிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். எதுவும் வண்டி வரல. இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் சந்து தான். கவர் வந்து பேக்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. பிக்க முடியல. சூப்பராக வந்து டிசைனிங் வந்து ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்து செம்மையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து தாராளமாக வாங்கலாம். இது பாருங்கள், மேலே ஃபுல்லுமே வந்து இரும்பு மெஷ்ஷு தான் கொடுத்துருக்காங்க. 200 17 மாடல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து சூட்டபிள் ஆகும். நமக்கு இந்த கிளிப்பு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓல்டு டைப்பையும் காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து ஸ்டாக்கு இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ அப்படி யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். பட் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம். அதனால தான் இவங்க வந்து தாராளமாக லைஃப் டைம் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கு வாரண்ட்டி ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ரீப்ளேஸ்மெண்ட்டு வேறு பீஸே கூட கொடுத்துருவோம். ஸ்டாக் ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி KTM பாக்ஸில் இந்த மாதிரி டைப்பில் வந்தது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கினதோட அட்டை பாக்ஸோட இது. அப்படியே இதில் ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்தோன்னா 258 ரூபா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அதே மாதிரி தான் 258 ரூபா. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன் இந்த பாக்ஸஸ்லாம். இதுக்குள்ளார ஸ்டாக் ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா புதுசாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். பட் இது வந்து வாஷபிள், க்ளீனிங்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது, தெரியுதா? பட் KN ஏர் ஃபில்டர் வந்து நீங்கள் வந்து டஸ்ட்டு தட்டி வாட்டர் வந்து யூஸ் பண்ணி கழுவியும் போட்டுக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஏர் ஃபில்டர் தான். பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட்டு பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்றவங்க ஸ்டாக் ஏர் ஃபில்டரே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த KN ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறது மூலிமா அதாவது இன்ஜினுக்கு வந்து ஃபால்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி வந்ததாக யாரும் இது வரைக்கும் ரிசல்ட் வந்து சொல்லலை. ஏர் ஃப்ளோ வந்து இன்ஜினுக்கு வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் அது. பட் ஸ்டாக்கில் என்ன இருந்தாலும் ஒரு பைக்குக்கு வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி இந்த ஏர் ஃபில்டர் இந்த மாடல் தான் சூட்டபிள் ஆகுன்ற மாதிரி தான் மேனுஃபேக்சராக வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இது வந்து இந்த ஏர் ஃபில்டரை பற்றி சொல்லணுன்னா, நம்ம வந்து நம்ம பைக்குக்கு வந்து ஒவ்வொரு டைமும் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏர் ஃபில்டரும் சேர்த்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து 258 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து வரும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 18 டைம் வாங்கக்கூடிய ஏர் ஃபில்ட்ருக்கு நம்ம வந்து 4500 ரூபா கொடுத்து இந்த ஏர் ஃபில்ட்ரு வாங்கின 18 ஏர் ஃபில்ட்டரோட ப்ரைஸ் வந்து 4800 ரூபாய்ட்ட வந்துடும். அதே மாதிரி இந்த ஒரு ஏர் ஃபில்ட்டரோட ப்ரைஸ் வந்து
4500 வருது. நம்ம இதை ஒன் டைம் வாங்கினா போதும், லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஜினுக்கும் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான், பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து அந்த ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயில் கரெலாம் பட்ட மாதிரி டஸ்ட்டெல்லாம் இதாகிடும். ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ. இந்த 250 ரூபீஸு. இந்த கேஎன் ஏர் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ இல்லை, சூப்பராகவே வந்து பர்ஃபார்மன்ஸும் தரும். ஏர் டஸ்ட்லாம் வந்து நம்மளே ரிமூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வாரண்ட்டி தான் மெயினாக சொல்லிக்கிறேன். இது வந்து எங்கள் ஷாப் 360 வந்து ஒரு 4500 ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். மேலே வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு இது மாதிரி எத்தனை பீஸ் வேணும், ஒரு பீஸ் வேணுனாலும் தரோம், 10-15 பீஸ் வேணுனாலும் நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம். நிறைய ஸ்டாக் இருக்குது. இந்த கேஎன் ஏர் ஃபில்டர் இதை பற்றி பார்க்க போனால், இவங்க வந்து கலிஃபோர்னியாவில் ரிவர் சைடு அப்படின்ற இடத்துல வந்து இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது. இவங்க வந்து ஏகப்பட்ட ரேசிங் டீமுக்கு வந்து சூப்பராக இந்த ஏர் ஃபில்டர் வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1969 இப்போத்திட்டு வரைக்கும் காருக்கு ஏகப்பட்ட மாடல்ஸுக்கு, அதுவும் இல்லாமல் மற்ற சில உதிரி பாகங்கள் ஏசி ஃபில்டர் கூட வந்து தயார் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வந்து வாரண்ட்டி வந்து மெயினாக கொடுக்குறாங்க. அதுதான் இதில் வந்து செம்ம பெஸ்ட்டு. கேஎன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேஎன் ஜான்சன் நார்ம் மெக்டோனல், வாயில் பேரே வர மாட்டேங்குது. அவர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபஸ்ட் நேம் தான் கேஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேமாகவும் கம்பெனிக்கு நேமாகவும் வந்து வச்சுட்டுருக்காங்க. உண்மையிலே இது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி செம்ம ஒரு பெஸ்ட்டானது. இப்போ எங்ககிட்ட பார்த்திங்கன்னா 17 மாடல், அதுக்கு அடுத்தது வந்த மாடல் Gen 2 வரைக்கும் ஸ்டாக் வந்து இருக்குது ஏர் ஃபில்ட்ரு. ஆன்லைனில் மற்ற இதில் விற்கிற ப்ரைஸை விட நாங்கள் வந்து லோ ப்ரைஸுக்கு தான் கொடுத்துருக்கோம், ஒரு 4500 நீங்கள் நிறைய பாக்ஸாக ஒரு 10 பீஸு அந்த மாதிரி 5 பீஸுக்கு மேலே வாங்கினாலும் நான் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து பைக்கில் வந்து யூஸ் பண்ண ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சில பைக் யூஸ் பண்ணுறவங்க நினைப்பீங்க. இது வந்து பைக்கில் யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வந்தது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து யாரும் சொல்லலை. பட் ஏர் ஃப்ளோ வந்து இன்ஜினுக்கு வந்து நல்லா போகும், பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். முன்னாடி ஆட்டோ வந்துடுச்சு. இடமே இல்லை, பேக்ரவுண்டு சும்மா சைடில் விட்டு இது பண்ணேன். ஒரே வண்டியாக வந்து ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நகர்த்தி வந்து பேசிகிட்டு இருக்கேன். அதுலேயே வந்து வீடியோ வந்து எடுக்கிற டைமிங்கே வந்து அதிகமாகிடுது. அதுவும் நான் பேசணும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசலான்னு வரும்போது இந்த வண்டி டிஸ்டர்பன்ஸால் வந்து மறந்துடுறேன். எங்கள் ஷாப் 360 அப்படியே பைக் ஏர் ஃபில்ட்ரு மட்டும் இல்லை, காருக்கான கேஎன் ஏர் ஃபில்டர்ஸும் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற காரோட மாடல் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான மாடல்ஸ் ஏர் ஃபில்டர்ஸும் வந்து யூனிவர்சல் ஏர் ஃபில்டர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி டைப் ஆஃப் ஏர் ஃபில்டர்ஸும் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறோம் இல்லை, மெயினாக இந்த கம்பெனிலே வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டப்பாவில் பார்த்தாலே. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதோட ப்ரைஸ் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3500 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வருது. பைக்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ப்ரோ நீங்களும் வந்து கேடிஎம் பைக் தானே யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ரோ ஏர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஏர் ஃபில்டரே வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 பீஸ் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். முன்னாடியே ஒரு 3 பீஸ் வந்து காட்டினேன் வீடியோவில். ஆயில்ஸும் அதே மாதிரி தான் ஆயில் ஃபில்டர்லாம் வந்து வாங்கி வச்சிட்டேன். இது இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து நிறைய வந்திருக்கு. நானும் இனிமேல் இந்த ஏர் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஏர் ஃபில்டரை போட்டு முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஓபிடி ரீடர் கனெக்ட் பண்ணி நார்மல் ஸ்டாக் ஏர் ஃபில்டரில் அந்த டேட்டா பெரிய பெரிய சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம்லாம் ஏற இதெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி இதுலேயும் வந்து லைவ் டேட்டா ஓபிடி ரீடரில் வந்து ஓரளவுக்கு காட்டும். நான் வந்து அது முடிஞ்சால் எப்படின்னு செக் பண்ணி அதையும் முடிஞ்சால் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணி போடுறேன். ஓகே, இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஷாப் 360 பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் அப்புறம் நிறைய விலாக் பண்ணுறதுக்கான அக்சசரிஸ், கோப்ரோ, இன்ஸ்டா 360, X4, X2 அதை தவிர்த்து மற்ற ஏகப்பட்ட அக்சசரிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. மெயினாக ஒயர்லெஸ் மைக்கு, கிம்பலு, ட்ரைபாடு, ஷாப் 360 டோட்டல் ஆல்ரவுண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எங்கள் வெப்சைட்டில் முடிஞ்சால் அதில் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் போடும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரிட்டர்ன்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இதனால் சில பேருக்கு ஓப்பன் பாக்ஸ்லாம் வேணும்னா லோ ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேளுங்க, நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா நேர்லேயே வந்து செக் பண்ணி எத்தனை பீஸ் வேணுமோ வந்து எங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கலாம்.
ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 6 போல்ட் வந்து கொடுத்துருவாங்க. 6 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் கழட்டி மாட்ட தந்தால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ முடிஞ்சால் அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா அப்படியே போட தந்தால் போட்டு விட்றேன். இந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து செம்ம பெஸ்ட்டு தான். ஓல்டு ஸ்டாக் ஏர் ஃபில்டர் அதுதான் உள்ளே வந்து இருக்குது. இந்த கேஎன் ஏர் ஃபில்டரை போடுறது மூலிமா பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு பிஹெச்பியாவது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பார்த்துடலாம். கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏர் ஃபில்டரோட இது பார்த்தோன்னா சீட்டுக்கு அடியிலே சிம்பிளாக வந்து கொடுத்துட்டாங்க. இதுவே பஜாஜ் டோமினாரும் எடுத்துக்கணுன்னா டேங்க்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டிசைனு இது டிசைன் வந்து ரொம்ப ஈஸி. நம்மளே கூட பார்த்தோன்னா வீட்லேயே வந்து ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். இந்த கிளிப்பு செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, ரிமூவ் பண்ணி ஆகிடுச்சு. இதான் வந்து ஸ்டாக் ஏர் ஃபில்டர். கேஎன் ஏர் ஃபில்டர். இந்த டப்பா ஓப்பன் பண்ணுறது தான் கிழிச்சு எடுக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க டிசைனு. ஓப்பன் டப்பா ஓப்பன் பண்ணுறது செம்ம கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸ்க்குள்ளே பார்த்தோன்னா ஒரு மேனுவல் புக்ஸு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்ட்ஸு, அப்புறம் ஏர் ஃபில்டர்ஸ். இன்னமும் உள்ளே ஏதோ இருக்குது. ஸ்டிக்கர்ஸ், கேஎன்னோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். இது வந்து 2 கேப். இது வந்து மேலே வந்து அந்த கிளிப்போட கேப்பு வீடியோலேயே காட்டியிருப்பேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக வந்து பக்காவாக தான் ஃபிட் ஆகும். கரெக்டாக வந்து சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாக் வந்து இது பண்ணியாச்சு. பக்காவாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. சரிங்களா? இங்கே வரும் லாக்கு, இது ஒரு லாக்கு, இது ஒரு லாக்கு. ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். அப்படியே ஏர் ஃபில்டரோட கேப் எடுத்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து மேக்னெட்டாக இருக்குது. அப்படியே வந்து ஒட்டிக்குது போல்டு வைக்கும்போது. ஓகே, இப்படி சவுண்டு, எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து எப்படி கேட்குது அப்படின்றதையும் சும்மா செக் பண்ணிடலாம். ஏர் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணோடனே எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. பட்டு பிஹெச்பி பவர் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். லைட்டாக வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் பார்த்தோன்னா எதுவும் வந்து கேட்கல. பட்டு லைட்டாக ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி லைட்டாக வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியும். பிஹெச்பி பவர் அப்படியே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு நான் வந்து காட்டுறேன். ஏர் ஃபில்ட்ரு வந்து மாட்டியாச்சு.
அப்படியே வண்டியை வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைடு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சிட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் தான். நீங்களும் வந்து ஏதாவது ஸ்பீடு வந்து டெஸ்ட் பண்ணோன்னா நல்லா காலியான இடமா டெஸ்ட் பண்ணுங்கள். மெயினாக ரைடிங் ஜாக்கெட்டோ இல்லைனா ஹெல்மெட்டோ ஏதாவது போட்டுக்கிட்டு வந்து ரைட் பண்ணி பாருங்கள். நான் வந்து சும்மா ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். டிஸ்பிளேவே பார்த்திங்கன்னா இந்த வேறு போயிடுச்சு, தெரியுதா? ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக அதனால் சும்மா மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்டாக போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு பார்த்திங்கன்னா 2வது கியர் தான் வந்து போட்டேன். செகண்ட் கியருக்கு வந்து பயங்கரமாக பிக்கப் இருக்க மாதிரியும் இருக்குது. பட்டு இது நார்மலான ஏர் ஃபில்டர்லேயே நான் வந்து இந்த மாதிரி தான் ஓட்டி இருக்கிற மாதிரி தோணுது. வண்டியை வந்து அப்படியே நான் வந்து ஓரமாக விட்டுட்டு பேசுகிறேன். பார்த்தோன்னா கேஎன் ஏர் ஃபில்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சும்மா லைட்டாக வந்து ஒரு ரைடு வந்து போயிட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு எதுவும் ஃபீலிங் வந்து தெரில. பட்டு ஹைவேயில் வந்து நம்ம வந்து ஓட்டும்போது கண்டிப்பாக ஒரு பிஹெச்பி இல்லை 2 பிஹெச்பி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ஒரு வண்டி வந்து கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பேக்கெட் அது வந்து கரெக்டான இது இருக்கணும். 2வது த்ராட்டல் பாடி வந்து க்ளீனாக இருக்கணும். ஏர் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுன்னா வண்டி வந்து பக்கா பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த பிஹெச்பின்னு சொல்கிற ஹார்ஸ் பவர் வந்து இன்னமும் ஏற்கனவே 43 பிஹெச்பியோ 42 கொடுத்துருக்காங்க 390க்கு. இன்னமும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. கேஎன் ஏர் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியும். ஓகே, உங்களுக்கு ஏர் ஃபில்ட்ரு வேணும்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.